ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பொது தமிழ் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஈல தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு ஜியு போப் வீரமா முனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான சிறப்பு தொடர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜியு போப் பற்றியும் வீரமா முனிவரை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஓல்டு புக்கு, இது வந்து நமக்கு நியூ புக். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து சான்றோர் சித்திரம் அப்படின்னு மொழியை ஆழ்வோம் பகுதியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது செந்தமிழ் செம்மலான டாக்டர் ஜி போப் வந்து 1839 தென்னிந்தியாவுக்கு வருவார். சென்னையில் வந்து சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில் தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து உரையாற்றுவார். ஒரு ஆங்கிலேயரோட தமிழ் உரை அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். தமிழை வந்து கற்றுக்கிட்ட கொஞ்ச காலத்திலேயே அவர் வந்து தமிழ் மொழியை வந்து ஐரோப்பியரும் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர் தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். ஸோ இவர் வந்து மொழிபெயர்த்தது அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து ஜி போப்போ வந்து ஆங்கிலத்தில் என்ன மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளில் மொழிபெயர்த்திருப்பார். திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறதும் சிறப்பு வாய்ந்தவை. இன்னொன்று வந்து புறநானூற்றில் சில பாடல்களை மொழிபெயர்த்திருப்பார் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4லேயும் கொஷின் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ போப் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கும்பொழுது தான் வந்து தமிழோட இலக்கணங்களை கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து தொல்காப்பியம், நன்னூல் போன்ற அந்த இலக்கண நூல்களை பாடசாலை மாணவர்கள் படிப்பது எளிதன்று அப்படின்னு கண்டுக்கிட்டு அதுக்காக சில இலக்கண நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்காரு. ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றையும், அதாவது தமிழ் கையகர முதலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருப்பார். ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக மாணவர்கள் என்ன பண்ணணும், தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறணும் அப்படிங்கிறது பெறுதல் முறையானது என்றும், ஸோ அத்தகைய கல்வி தான் பயனளிக்கும் அப்படிங்கிறதும் அவருடைய கருத்தாக இருந்திருக்கு. ஓகேவா? 70 ஆண்டுகள் தமிழோடு என்ன பண்ணியிருக்காரு, வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார். அதனால தான் நமக்கு ஜி போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஏன்னா ஒரு தமிழராக இருந்து தமிழுக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் ஒரு ஆங்கிலேயர், அதாவது ஐரோப்பியர் வந்து தமிழுக்கு எவ்வளோ தொண்டு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். வீரமாமுனிவரும் அப்படி தான். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது இயற்பெயர் இல்லையா? ஸோ அவரை பற்றி அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து பழைய புக்கில் நமக்கு ஜியு போப் பற்றி ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க துணை பாடத்தில். ஓகேவா? இதில் பாருங்கள், ஜி போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்லோ போப் 1820 ஏப்ரல் 24 பிறக்கிறாரு. பிரான்ஸ் நாட்டோட எட்வர்டு தீவு, பிரான்ஸ் நாடு. ஓகேவா? ஜான் போப்புக்கும் கேத்ரின் யுலாப் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவருடைய பெற்றோரும் பாருங்கள் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. தம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த சமயத்தையும் கல்வியையும் ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? போப்போட தமையனார் ஹென்றி அப்படிங்கிறவர் வந்து கிறிஸ்தவத்தை தமிழ்நாட்டில் பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து இங்கே வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்திருப்பார். அவரை போல் இவருமே வந்து இந்த சமய பணி ஆற்றுவதற்காகத்தான் இந்தியாவிற்கு வந்து ஜி போப் வந்திருப்பார். ஓகேவா? இவர் வந்து ஒரு 19 வயசில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஐரோப்பிய அரசினால். ஸோ அவர் வந்து பாய்மர கப்பலில் சென்னை வரத்துக்கு 8 மாதங்கள் ஆகுமா. ஸோ அந்த 8 மாதங்கள் ஆகிற டைமில் அதை வீணே நம்ம செலவிட வேணாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு தானே போகிறோம்னு சொல்லிட்டு தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கொண்டிருக்காரு. தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை வளர்த்து கொண்டிருக்காரு. ஓகேவா? ஸோ தமிழகத்தில் சமயப்பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்ற தொடங்கினார். அதுக்கு பின்னாடி திருநெல்வேலி போயிருப்பார். அங்கே வந்து சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்ற தொடங்கியிருப்பார். அங்கே சில பள்ளிகளையும் நிறுவியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த கல்வி பணி சமயப்பணி ரெண்டையுமே வந்து செஞ்சுருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், இபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். ஓகேவா? நம்ம ஏன் வந்து லைன் பை லைன் ஒரு தடவை வாசிச்சுக்கிறோம் அப்படின்னா கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு தடவையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருடைய திருமணம் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 49 வரைக்கும் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய போப் இங்கிலாந்துக்கு செல்கிறாரு. அங்கே போய் 1850 திருமணம் செஞ்சுக்கிட்டு திரும்ப தன் மனைவியோட தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பண்ணி ஆற்றாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம்.
தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேலை நாட்டவர் தமிழை வந்து எழுத கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில அகராதியையும் தமிழ் அகராதியும் வெளியிட்டிருப்பார். இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ் ஆங்கில அகராதியை வெளியிட்டது யார்? ஆங்கில தமிழ் அகராதி அப்படின்னா ஜி போப். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். பழைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்து சில செயல்களை தொகுத்து நூலாக வெளியிட்டு அதை பாட நூலாக வைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கார். தமிழில் ஒரு உரைநடை நூலையும் எழுதியிருக்கிறார். ஓகேவா? ஸோ இவர் வந்து உதகமண்டலம் பகுதியில் 1858 ஒரு பள்ளி ஒன்றை தொடங்கி அங்கே ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஸோ தாயகத்துக்கு சென்ற ஜி போப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1885லேருந்து 1908 வரைக்கும் அங்கே வந்து ஒரு 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இருந்திருக்கிறார். பாருங்கள், இங்கேருந்து போய் அவருடைய நாட்டில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. அதாவது இங்கே வந்து நம்மளுடைய மொழியை கற்றுக்கிட்டு இந்த மொழியை வந்து அவர் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தப்போ அதை நான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படின்ட்டு 1886 தான் அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அவருடைய 80 வயசில் 1900ஆம் ஆண்டு திருவாசகத்தோட ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டிருக்காரு. இந்த 2 வருஷமும் ரொம்ப முக்கியம். 1886 திருக்குறளையும் 1900 திருவாசகமும். ஓகேவா? அவருடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் பாருங்கள், தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தார் அப்படிங்கிறது. ஸோ தமிழோட பெருமையை தரணி முழுவதும் பரப்பியப்போ 1908 வந்து பிப்ரவரி 11ஆம் நாள் இன்னுயிரை நீத்தார். அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறியில் அப்படிங்கிறது, அதாவது உயில் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பாருங்கள், இறுதி முறி. ஓகேவா? ஸோ ஆங்கில மொழியினை அன்னையாக கொண்ட போப் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டமை தமிழ் மாட்சியே. தமிழின் மாண்பை தமிழரும் உணர செய்த போப் அல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கொள்கிறதுக்கான ஒரு லெசன் தான். ஸோ ஜி போ பற்றி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். இதில் தான் ரிப்பீட்டடான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை வந்து இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்தது வீரமாமுனிவர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.